தெரியாது. சோ நான் ஒரு 10 நிமிஷம் தான் உங்களோட கான்வர்சேஷன் வந்து பார்த்தா யூடியூப்ல வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால யார் கேமரா இல்ல பின்னாடி டிஸ்ப்ளே ஓடியோ உங்களுக்கு ஃப்ரேம்ல வரவே இல்ல கேமரா ஆர்டர் ப்ராசஸ் பண்ணதே தெரியாது கொஞ்சம் நாங்க வந்து ஹை கோர்ட்ல போட்டிருக்கோம் சார். உள்ள வந்து நான் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கேட்டேன் அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் என்கிட்ட இருக்கு வித் ப்ரூஃபோட நான் தரேன் சார். பட் இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. மேடம் ப்ரூஃப் இல்லாம ஏன் மேடம் வந்தீங்க? மேடம் ப்ரூஃப் இல்லாம ஏன் மேடம் வந்தீங்க? ஆமா சார் அவங்க சொன்னது போய் தான் சார். மேடம் ஒரு ப்ரூஃப் இல்லாம இந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் டவுன் பண்றடா. அனைத்து விஷயங்களும் ப்ரூஃப் இல்லாம மைக் டவுன் பண்றாங்க. நான் குடுக்குறேன் எப்ப வரணும் சொல்லுங்க. எப்ப வரணும் சொல்லுங்க. நான் வந்து எல்லா ப்ரூஃப் சப்மிட் பண்றேன். இல்ல இன்னொரு விஷயங்கள் வந்து மீட்டிங்ல வந்து உங்களை தள்ளாதீங்களா இங்க உட்கார வச்சு ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க போலீஸ் சைடுல கிளியரா கொடுத்துட்டாங்க. அவங்க உங்களை தாக்கல துன்புறுத்தல செய்யல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. கிளியரா நாங்க ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம் சொல்லிட்டாங்க. சார் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சார். ரீஓபன் பண்ணிட்டாங்க சார். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு ஆர்டர் கிட்ட பாக்குற நீ தான் மொபைல் தான் வருது மொபைல் தான் வருது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லன்னு சொல்லல. போலீஸ் சொல்றத கோர்ட் கேக்கணுமா கோர்ட் சொல்றத போலீஸ் கேக்கணுமா? அப்படி கோர்ட் சொல்றத போலீஸ் கேக்கலனா யூனிஃபார்ம் கட்டறேன். இந்த மைக் யாரா இடிக்குது ஆர்டர் மதிக்காம எடுக்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா போட்டுறேன். இல்ல நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடிட் பண்ணி கொடுத்ததா சொல்லிருந்தீங்க. அவங்க கிளியரா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சங்கத்துல யூனியன் சார் கிளியரா சொல்றாங்க. நாங்க எடிட் பண்ணி கொடுக்கல. அப்படி எடிட் பண்ணி கொடுத்தா அந்த ஃபுட்டேஜை எப்படி போலீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நான் சப்மிட் பண்றாங்க ஃபுட்டேஜ் ஆர்டிஐ போட்டு நான் வாங்கிட்டேன். உங்க சைடுல என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு? இப்ப அவங்க தாக்குறாங்க நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய எவிடன்ஸ் இருக்கா? அவங்க ரா ஃபுட்டேஜ் கொடுக்கல சார். உங்க வீடியோ பீப்பிள் அனைவருக்கும் தெரியும் ஒரு ரா ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? மொபைல் சைடு நம்ம உட்கார்ந்து வீடியோ மேரேஜ் வீடியோ நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 2020ல கொடுத்த புகாருக்கு திரும்ப இப்ப ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? 2020ல நான் என்ன புகார் சார் கொடுத்தேன்? இப்ப அந்த குற்றச்சாட்டு வச்சீங்க சாஜி என்பவர் மீது வச்சீங்க அப்படின்னு ஒண்ணு யூனியன்ல இருக்கவங்க என்ன தாக்குனாங்க என்ன ஆபாசமா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கேஸே முடிஞ்சிருச்சு. இப்ப திடீர்னு ரீஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன? நீங்க வந்து உங்களை பின்னாடி இருந்து ஒரு கும்பல் இயக்குறாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். வாயிலே வட சொன்னா சுட்டா மேடம் எலெக்ஷன் ஆகறதா நீங்க இது மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்றாங்க மேடம். ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வாயில சொன்னா கோர்ட் நம்புமா? ப்ரூவ் எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. அதேதான் அவங்களே சொல்றாங்க. எவிடன்ஸ் தான் கேக்குறாங்க. இருக்கு நான் தரேன். எப்ப தரணும் எப்ப பிரஸ் மீட் சொல்லுங்க. நான் வரேன். நான் ரெடி மீட்டிங்க்கு வரேன். நான் ரெடி வரதுக்கு. பாக்க டிபேட் கூட வர சொல்லுங்க சார். ஐ அம் ரெடி ஃபார் தி டிபேட். நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா மேம்? நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க சாஜி அப்படின்றவரு மீட்டிங்க்கு வந்தாரு. ஆனா கம்ப்ளைன்ட் கொடுத்த நீங்க வரல அப்படின்றாங்க. எதனால வரல? சார் அந்த மெயில் என்கிட்ட இருக்கு சார். அவர் வந்து எதுமே ஃபுல் ஃப்ளெஷ்டா சொல்ல மாட்டாரு. ஓகேங்களா? திருப்பதி போங்க மொட்டை போட்டுப்பாரு அப்படின்னு தான் சொல்வாரு அவர் வந்து. ஓகே நான் அந்த மெயில்ல கிளியரா போட்டுருக்கேன். என்ன போட்டுருக்கேன்னா யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்னோட அட்வொகேட் சாரோட தான் நான் உள்ள வருவேன்னு சொன்னேன் சார். எனக்கு உள்ள என்டர் ஆனதுல இருந்து ரா ஃபுட்டேஜ் வேணும்னு சொன்னேன் சார். நான் வெளிய போற வரைக்கும். தேர்ட் மூணாவது வந்து ஐசிசி கமிட்டி இருக்கான்னு கேட்டேன் சார் நானு. ஓகே இதெல்லாம் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணல சார். பண்ணாம படிச்சாங்களா இல்லையா ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து உங்க கேஸை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு கிட்ட இருந்து என்கிட்ட ரிப்ளை வருது சார். ஐ ஹேவ் தி மெயில் ப்ரூஃப். என்கிட்ட மெயில் ப்ரூஃப் இருக்கு. நான் கொடுக்குறேன். ஓகே அதே மாதிரி ஜெனரல் பாடி மீட்டிங்ல வந்து மொபைல் போன்ஸ் எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க வந்து பென் கேமரா வச்சு உங்க டோட்டலா எல்லாத்தையும் ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சார். மொபைல் போன் ஏன் சார் அலோட் இல்ல? as per the trade union act படி அவர் என்ன உட்கார்ந்து கள்ளக்கடத்தல மீட்டிங்கா போயிட்டு இருக்கு டப்பிங் யூனியன்குள்ள. ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் தானே, வரவு செலவு கணக்கு கொடுக்குற மீட்டிங் தானே. எதுக்காக உள்ள போன்ஸ் அலோட் இல்ல அப்படின்னா அவங்க 5-6 கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களும் படம் பிடிக்க கூடாதுல? ஏன் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க? அண்ட் ஒன் மோர் திங், உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் பென் கேமரா வச்சில்ல. அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. வச்சில்ல. இப்பயும் சொல்றேன் நான் வச்சில்ல. அப்படி வச்சிருந்தேன்னா வீடியோ எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? அவர் என்ன கள்ளக்கடத்தல் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? திரும்பவும் சொல்றேன் பென் கேமரா நான் வச்சில்ல. ஓகே அப்படி வச்சிருந்தா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். அங்க அவ்வளவு பெண்கள் இருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சார்ஜ் மேல கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க மேடம். எஃப்ஐஆர் அவருக்கு கன்விஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதால அவர் கேமரா லுக் பிக்சர் சார்ஜ்க்கு ரொம்ப கேமரா பார்த்து அதனால தான் இப்போ டெர்மினேஷன் பண்ணல. மேடம் பாருங்க மேடம் தப்பு பண்ணல மேடம். எங்களை எல்லாம் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. நானா இருக்கட்டும், சின்மயா இருக்கட்டும், தாசரி சார் இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், மதியானாவா இருக்கட்டும், முனிகுமார் சார் இருக்கட்டும். மேம் இந்த மேல வச்சிருக்க குற்றச்சாட்டை எப்படி நிரூபிக்க போறீங்க? எப்படி நீங்க பின்னாடி எடுப்பா தம்பி. அவங்க வாயை வட சுட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ரீஓபன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்வாங்க அவங்க? சொல்லுங்க. பேச சொல்லுங்க. நான் டிபேட்க்கு ரெடி. எப்ப நீங்க சொல்லுங்க நான் வரேன். ஓகே. थैंक यू. சங்கீதா என்னோட பேரு. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. உங்களால தான் வந்து நீங்க கால் பண்ணி சொன்னதனால தான் வந்து சும்மா ஒரு ஐவாஷ்க்கு வந்து அவங்க சஸ்பென்ஷன்
இருக்காங்க. அது சும்மா ஐவாஷ் நான் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்றேன்டா, நாளைக்கு உங்களை உள்ள சேர்த்துறேன்டா அப்படின்னு. அதுதான் மேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. நான் ப்ரூஃப் போட்டு சப்மிட் பண்றேன். வித் ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். தேங்க் யூ.